ஒரு 23 வயசு பையன் தன்னுடைய அம்மா, தன்னுடைய 13 வயசு தம்பி உட்பட 6 பேரை சுத்தியலால் அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல 5 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் தான் இப்ப கேரளாவே உலுக்கி இருக்குன்னே சொல்லலாம். அந்த பையனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபான். எதுக்காக பண்ணா அப்படிங்கறத கடைசியில சொல்றேன். முதல்ல தன்னுடைய வீட்டுல வச்சு தன்னுடைய அம்மாவை அவங்க தலையை செவுத்துல அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பண்ணிட்டு கடையில போயிட்டு சுத்தியல் வாங்கியிருக்கான். சுத்தியல் வாங்கிட்டு தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டி தலையில சுத்தியல வச்சு அடிச்சு அவங்கள கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் இந்த மாதிரி சுத்தியல வச்சு பயங்கரமா அடிச்சு அவங்களையும் கொலை பண்ணியிருக்கான். திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய காதலிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கான். அந்த பொண்ணும் சரி ஓகே நம்மால் தானே கூப்பிடறான்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு போறேன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் சுத்தியில வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய தம்பி, அதாவது 13 வயசு பையன் வீட்டுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்கான். அந்த பையனும் இந்த மாதிரி சரமாரியா சுத்தியில வச்சு அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல போயிட்டு சரண்டர் ஆயிருக்கான். போலீஸ் எதுக்காக இந்த மாதிரி கொடூரமான கொலைகளை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, என்னோட அப்பா வந்து துபாயில வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காரு. அதுக்கு வேண்டி நிறைய கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு. ஒரு 70 லட்சம் ரூபாய் பக்கம் கடன் இருக்கு. அது இனி அடைக்க சொன்னாங்க. நானும் நிறைய பேர்ட்ட ஹெல்ப் கேட்டேன், சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டேன். யாருமே எனக்கு உதவி பண்ணல. ஸோ அந்த கோவத்தில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கு போலீஸ் எதுக்காக உன்னுடைய காதலியை கொண்டு அந்த பொண்ணு இதுல சம்மந்தப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் நான் இல்லாம இருக்க மாட்டா சார், அதுக்காக தான் அவளையும் நான் சேர்த்து கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். என்ன ஒரு புனிதமான காதல். ஆனா அந்த பையன் சொன்ன எதையுமே போலீஸ் நம்மள இனிமே அவனை விசாரிச்சு தான் இருக்காங்க. அவன் பண்ணதுல 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா மட்டும் இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சிங் வந்து கேரளா சார் 100% லிட்ரஸி சார் அப்படின்னு சொன்னது கேரளா எல்லாம் அஃபண்ட் ஆயிட்டான். கேரளால இது இருக்கு தெரியுமா, கேரளா அது இருக்கு தெரியுமா, கேரளா இப்படி தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல கேரளால நாளுக்கு நாள் இந்த மாதிரி பயங்கரமான கிரைம்ஸ்லாம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதை பத்தி எல்லாம் அவனும் பேச மாட்டான்.